இதெல்லாம் என்னது? நீங்க ஏன் கையில துப்பட்டா புடிச்சிட்டு இருக்கீங்க? நான் என் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இது அப்படியே என் கழுத்துல சுத்தி நான் இந்த உலகத்தை விட்டே பறந்து போறேன். உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? பைத்தியம் ஏதாவது புடிச்சிருச்சா? உங்களுக்கு தெரியுதா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாசத்தாலே நானும் சுண்டேலியான புள்ள. நீ கொன்னா கூட உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? நல்ல வேளை நான் டைமுக்கு வந்தேன், இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? புது ஷால் கெட்டு போயிருக்கும். நீங்க போய் வேற ஏதாவது துப்பட்டா எடுத்து போட்டுக்கோங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்ன. ஒரு பெண் இருந்து விட்டால் அவள் கூட உன்னையும் விரும்பி விட்டால் நீ பறக்கலாம், உன்னை மறக்கலாம். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் குமார் அவசரப்பட்டிய பேச்சு கேட்கவே கேட்காத. நீ என்ன ஆச்சு கொண்டு? உனக்கு என்னதான் பிரச்சனை? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் பிரியா நிக்கும் போது நீங்க வந்து நிக்காதீங்கன்ட்டு. எதுக்கு நீங்க கீழே வந்து நின்னுட்டு இருந்தீங்க? கொஞ்சமாவது அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஆயாவோ கூட இல்லைன்னா எப்படி அப்புறம் நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பேச வருவாங்க? சொல்லு பாக்கலாம். பக்கத்து வீட்டு காரங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசுங்க, பக்கத்து வீட்டு காரி கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க பேச வேண்டாம். சரி குண்டு. பாபா, now just listen to me. Stop making it excuses and be little mature. You are not a kid anymore. Now you are married guy. Now you should be enough mature to understand things. But how could you? Because you are a எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள். சேம் டு சேம். என்ன பாவா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? இப்படி நிக்கட்டுமா? கை சுட்டுருச்சுடி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இனிமே நான் பண்ண மாட்டேன்டி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாத ப்ளீஸ். இந்த தடவை உனக்கு மன்னிப்பே கிடையாது. பார்த்துட்டே இரு, நான் பண்ணதா போறேன். பியூட்டிஃபுல்லா? என்னடி என்ன பியூட்டிஃபுல்? கண்ணாடி போட்டு பாரு, நல்லா போட்டு பாரு. பியூட்டிஃபுல், பேட்டரி ஃபுல். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். நீங்க எவ்வளவு பூஜை பண்ணாலும் என்ன மாதிரி ஒருத்தி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. நான் என்ன லூசா? திருப்பி உன்ன மாதிரி ரெண்டாவது தேடுறது. நல்லவங்கள நீ எவ்வளோ அழகா இருக்கல, நீ எவ்வளோ வேலை செய்யற பாரு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டும் எடுக்கலாம்ல. இதே மாதிரி உங்க கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன மந்திரத்தை 4 தடவை டெய்லி உச்சரிங்க. உங்க வீடும் நிம்மதியா இருக்கும், மனசு ரொம்ப சாந்தியா இருக்கும். பொய் சொல்றதுனால எந்த ஒரு தெய்வ குத்தமும் உங்க வீட்டுல வராது. பொய் சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பொய் சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. குழம்பு பண்றது எப்படி? சிக்கன் இல்லாம. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? நான் அப்படி குடிப்பேனா? ஃபஸ்ட்டு நீ நினைக்கிறியா? நான் அப்படிலாம் குடிக்க மாட்டேன். நான் ஒன்றும் குடிச்சிட்டு ஒன்றும் வரல, சரியா?
போதும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடடடா, இந்த மாதிரி மரமும் இந்த காலத்துல எப்படி கிடைக்குது? நானே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி மரமும் கிடைச்சிருக்க மாட்டாளே. என் பையன் நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான், பரவாயில்ல. நான் போன ஜென்மத்துல என்ன பொண்ணேன்னு தெரியல, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அடடடா, இது மருமகள்ல லக்ஷ்மி. லக்ஷ்மி பாரு, வீட்டுல இருக்கிற மூளை வரக்கெல்லாம் தொடச்சி எடுத்துட்டா. நீ நல்லா இருக்க மருமகளே. அங்க துணி கொஞ்சம் இருக்கு, அதுவும் நல்லா துவைச்சு எடுத்துருமா. பாரு, வாய் கூட பேச மாட்டேங்கிற. இப்ப இருக்கிற மருமகளும் இருக்காங்க பாருங்க. நான் என்னமோ புண்ணியமோ பண்ணியிருக்கேன். மருமகளே, கொஞ்ச நேரம் போய் தூங்குமா. ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், டயர்டா இருப்பேன்ல. போய் தூங்கு போ. இப்ப யாரும் ஆம்பளைங்க இல்லைல்ல, உன் முந்தானி எடுத்துக்கோ. எங்கடா உன் பொண்டாட்டி? அவள் ஷாப்பிங் போயிருக்காமா. மருமகளே, ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க? துளசி பூஜை அத்தே. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துளசி பூஜை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அட அருவி கட்ட மருமகளே, அது துளசி இல்ல, புதினா. நல்லா பாரு. உன்னை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. பாய் அத்தே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ரைட் வா, ரைட். நான் பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். ரீல்ஸ் பண்ணாதடி, பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். அட பைத்தியக்காரி பொம்பளை, பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பண்ற? ஆமாவா? அத்தை சொன்னாங்க கெஸ்ட் எல்லாம் வராங்களாமா, சாரி கட்ட சொல்லிட்டாங்க. ஓ சரி சரி. நல்ல வேலை வந்துட்டீங்க, சீக்கிரம் வாங்க, வந்து சாரி கட்டி விடுங்க. எனக்கு எப்படி தெரியும் சாரி கட்டுறதுக்கு? என்ன தெரியாதா? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துக்க வேண்டியது தானே. நான் என்ன பொண்ணா? எனக்கு ஹெல்ப்பாவது பண்ணுங்க, வாங்க. சாரி கட்டதே எப்படி? மருமகளே. ஐயோ அத்தை, என்ன ரெடி ஆயிட்டியா? அத்தை திரும்ப சரி, திரும்ப நான் பாக்குறேன் எப்படி இருக்கேனாவது. கண்ணு இல்லாதவளே. டீ என்ன கசப்பா இருக்கு? இப்படி யாராவது டீ வைப்பாங்களா? ஆனா என்னோட டீ ரொம்ப டேஸ்டா இருக்கு. டீ யார் வச்சா இப்படி கசப்பா இருக்கு? என்னோடது நல்லாதான் இருக்கு.
தூத்துக்கு தூத்தியா என் கண்ணுல பல்ப பாத்தியா கங்கு மாதிரி இருப்பானே சாமி யார் இந்த பிரியங்கா? யார் இந்த பிரியங்கா? சீக்கிரம் சொல்லுங்க, யார் இந்த பிரியங்கா? யார் இந்த பிரியங்கா? அப்பாடா எவ்வளோ நிம்மதியா இருக்கு பாருங்க. நல்ல வேலை நான் இறந்துட்டேன். உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. இல்லைன்னா அவ என்ன டார்ச்சர். யார் பிரியங்கா? பிரியங்கா யாரு? பிரியங்கா யார்?